Welcome to my channel. This video sponsored by School of Business Organization. School of Business Organization இது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. இது வந்து 100% ஜென்யூன் அண்ட் ட்ரஸ்டடான ஒரு ஜாபு. ஸோ இந்த ஒர்க்கை வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்க, ஸோ மீன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃபு, ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, ஜாப் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க டெய்லி ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதுமானது. இந்த ஜாபை வந்து நம்மளால் எடுத்து பண்ண முடியும். ஸோ இதனுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், ஸோ இந்த ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக டெக்ஸ்ட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 27 அடி உயரம், 18 டன், 8 உலோகங்கள், 10 கோடி மதிப்பு. தமிழக சிற்ப தொழிலாளிகளின் 6 மாத கடின உழைப்பு. தமிழகத்தில் இருந்து டெல்லி சென்ற பொக்கிஷம். டெல்லியில் உள்ள G20 உச்சி மாநாடுக்கான நிறுவப்பட்ட நடராஜர் சிலை இந்தியாவின் பழமையான மரபுகளுக்கு ஒரு சான்று என பிரதமர் மோடி பெருமை தெரிவித்திருக்கிறார். அந்த 27 அடி தமிழகத்தின் பொக்கிஷம் சிறப்பு பசுமை வழித்தடம் மூலமாக டெல்லியை அடைந்திருக்கிறது. இந்த சிலை அஷ்ட தாது எனப்படும் 8 உலோகங்கள் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. செம்பு, துத்தநாகம், ஈயம், தகரம், வெள்ளி, தங்கம், பாதரசம் மற்றும் இரும்பு உள்ளிட்ட உலோகங்களால் செய்யப்பட்ட இந்த சிலையை தமிழ்நாட்டின் சுவாமிமலையை சேர்ந்த சிற்பி, அண்மையில் பத்மஸ்ரீ விருது பெற்ற ராதாகிருஷ்ணன் ஸ்தபதி மற்றும் அவரது குழுவினர் கடுமையான உழைப்பை கொடுத்து செதுக்கி இந்த சாதனையை படைத்திருக்கிறார்கள். சோழ பேரரசு காலத்தில் இருந்தே சிலைகளை உருவாக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. அவரது தந்தையும் தலை சிறந்த சிற்பி தேவசேனாதிபதி ஸ்தபதி டெல்லியின் ஜனக்புரியில் உள்ள ராஜராஜேஸ்வரி கோவில் உட்பட சோழ வெண்கல சிற்பங்களை செய்வதில் பெயர் பெற்றவர். இது நடராஜர் சிலையில் எங்கும் பற்ற வைக்கப்பட்டு ஒட்டி வைக்கப்பட்ட பாகங்கள் இல்லையா? 100க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் மெழுகு வார்ப்பு முறையில் கடின உழைப்பை கொட்டி 3,25,000 மனித மணி நேரங்களை செலவிட்டு 10 கோடியே 12 லட்சம் செலவில் அந்த சிலை வடிவமைக்கப்பட்ட நிலையில் தமிழர்களின் இந்த கலை பொக்கிஷம் நிறுவப்பட்டிருப்பது என்பது தமிழர்களின் கலை திறமைக்கு கிடைத்த மிக பெரும் சான்று. சுமார் 100 கோடி மதிப்பீட்டில் லங்கையை பார்த்தபடி கிடுகிடுவன உருவாகும் பிரம்மாண்ட பூமியிலிருந்து விண்ணை நோக்கி சுமார் 108 அடி. பாதி பணிகள் நிறைவடைந்த நிலையில் வாயுபுத்திர இப்படி ஒரு பிரம்மாண்ட சிலை எங்க அமைக்கப்பட்டிருக்கு? எப்போ திறப்பு விழா நடக்க இருக்கு?
ஆன்மீக ஸ்தலங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற ஸ்தலமான ராமேஸ்வரத்துல தான் இப்படி ஒரு விஷயம் பண்றாங்க. ஓலைக்குடா அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல டெல்லியை சேர்ந்த ஒரு தனியார் அறக்கட்டளையின் சார்பில் 2 வருடங்களுக்கு முன்னாடி அடிக்கல் நாட்டப்பட்டுச்சு. அப்போ இருந்து பணிகள் நடக்க இப்போ 50% நிறைவடைந்திருக்கு. கதாயுதத்தோட உருவாக்கப்பட இருக்கிற இந்த ஆஞ்சநேயர் சிலை கிட்டத்தட்ட 50% பணிகள் நிறைவடைந்திருக்கு. 6 மாதத்துல முழு பணிகளுமே நிறைவடைந்து கூடிய விரைவில் திறப்பு விழாவும் நடக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வீடியோவை வழங்குபவர் GT ஹாலிடேஸ், ஜெயச்சந்திரன், எம்சியாஃபியா காட்டன் கிளப். இந்த செய்தி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நியூஸை ஃபாலோ. Thank you for watching.